உபவாசம் ஏன் இருக்கிறோம்? உபவாசம்னா என்ன? உபவாசம் ப்ராப்பரா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எல்லாம் கேட்கலாம், உபவாசம்னா என்னது? கிறிஸ்டின்ல வந்து உபவாசம் ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்ல வந்து விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க வச்சிருக்க பேரு தான் வித்தியாசமா இருக்கே தவிர அவங்க வந்து விரதம், நோன்பு, ஃபாஸ்டிங் எல்லாமே என்னன்னா ஒரே இதுக்குள்ளதான் வரும். ப்ராப்பரா எப்படி ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க இது மூலமா எப்படி ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கலாம், ப்ராப்பரோட இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு உதாரணத்தோட இருக்கலாம் அப்படிங்கிறது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ கண்டினியூஸா நம்மளுடைய வீடியோ வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, எப்படி ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கேன், ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கேன், ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லிட்டு வேலைக்கோ இல்ல நம்மளுடைய அன்றாட லைஃப்லயோ இருக்கக்கூடாது. மூணாவது, சிலவங்க வந்து ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஆனா என்னன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, பிரேயரும் பண்ண மாட்டாங்க, எப்பவும் உள்ள லைஃப வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபாஸ்டிங்கான்னு கேட்டா கிடையாது. அது பேரு வந்து பட்டினின்னு சொல்லலாம். பிரேயர் தான் பண்ண மாட்டேங்காங்கல்ல, வேற நம்ம எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? நாலாவது வந்து எப்படி இருக்க கூடாதுன்னா, ஒரு சிலர் வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்துட மாட்டேன், நான் நல்லா தூங்கிடுறேன், இத்தனை மணிக்கு கரெக்டா எந்திரிச்சு ஒரு சின்ன பிரேயர் மட்டும் பண்ணிட்டு நான் என்னோட ஃபாஸ்டிங்க முடிச்சுட்டு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஒரு சிலர் இல்ல நிறைய பேர் சரிங்களா தூங்கிடுவாங்க. ஏன்னா அப்பதானே பசிக்காது, அப்ப டைமிங் வந்து போயிரும்ல அப்படின்னு இருப்பாங்க. அந்த தப்பெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. ப்ராப்பரா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் வந்து 12 மணி நேரம் இருக்கிறது. சிலவங்க வந்து லிக்யூட் மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. சிலவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா 12 மணி நேரம், இல்லாட்டினா 21 நாள், 40 நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா ஃபாஸ்டிங் வந்து இருப்பாங்க. சரியா? ஃபாஸ்டிங்னா என்னது? ஒருவன் தன் ஆத்துமாவை தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் என்னன்னா ஃபாஸ்டிங். சரியா? நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போச்சுமே என்னது, இது நம்மளுடைய இருதயத்துல வந்து ஒரு புது வித்தியாசத்தை வந்து உணர முடியும். நம்ம ஒருவேளை சாப்பாடுக்காண்டிதான் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா ஓடுறோம், வேலையோ ஏதோ ஒரு பிசினஸோ எதுக்கோ ஒரு இதுக்காண்டி நம்ம ஓடுறோம். அப்ப ஒருவேளை சாப்பாடு ஒதுக்கி நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போச்சும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், நம்மளுடைய இருதயத்துல வந்து ஒரு வித்தியாசம் பிறக்குதா? உண்மைதானே? கமெண்ட் பண்ணுங்க நீங்களே. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், நம்மளுடைய இருதயத்துலதான் ஒரு மாற்றத்தை இதாகும். மத்தேயு 6:17-18 நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பரிசுத்தத்திற்காக சிலர் வந்து உபவாசம் இருக்காங்க. பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன், என்னுடைய பாவத்துல இருந்து விடுதலையே ஆக முடியல, எனக்கு உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபிச்சாதான் எனக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா நோயில இதாயிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப எனக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போச்சும் நான் தேவனோடு இடைப்படும் போச்சும். உபவாசம்னா என்னது? உபவாசம் தேவனோடு வாசம் பண்றது. நான் பாவி, நான் வந்து பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும், நான் வந்து தேவனோடு இன்னும் அடுத்தால நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், தேவனோடு இடைப்படணும், தேவனோடு பேசணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கிறாங்க. இன்னும் தேவனை அறியணும், நான் வந்து அவர்கிட்ட பேசணும். ஒரு நாள் நம்மளுடைய லைஃப்லயே எவ்வளவோ நாள் வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ப்ரேயர் பண்ணுவோம் அப்பப்ப அப்படின்னு போயிரும். ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் முழுசும் நான் தேவனுக்காண்டி நேரம் செலவு பண்றேன், தேவனோடு ஸ்துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, அந்த அடுத்து தேவனோடு மட்டும்தான் அந்த ஒரு நாளும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் வந்து இருக்கணும்.
நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கோ இல்ல நம்மளுடைய லைஃப பாக்குறதுக்கோ அது வந்து உபவாசம் கிடையாது. அந்த ஒரு நாள் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஃபாஸ்டிங் பண்ணும் போச்சும் எளியவர்களை நினைச்சு பார்க்கணும். பசியில எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்கள நம்ம வந்து என்ன செய்யணும்னா நினைச்சு பார்க்கணும். மாமிச இச்சையில இருந்து நம்ம என்ன செய்யணும், தள்ளி வரணும். எப்பவும் அந்த மாம்ச இச்சையிலேயே தானே நம்ம இருக்கிறோம். நம்ம சுத்தி பாவங்கள் நிறைஞ்ச உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாம்ச இச்சையில இருந்து விலகி இயேசுவோடு இடைபடுறது. உபவாசம் அப்படின்னும் பைபிள்ல இருக்குதா அப்படின்னு பாப்போமா? தானியேல் வந்து 21 நாள் உபவாசம் இருந்தார். தானியலோடு ஏசப்பா வந்து நீ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாது. தானியேல் எதுக்காண்டி உபவாசம் பண்ணார்னா, தன்னுடைய ஜனங்கள் அடிமையா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போச்சு, நான் என்னுடைய ஃபுல் பலனை ஏசப்பா கிட்ட கொடுக்கும் போச்சும் என்னுடைய மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க, விடுதலை ஆவாங்கன்னு சொல்லி தானியேல் வந்து 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சார். இன்னொருத்தர் வந்து யோனா, சரியா? யோனா வந்து நினிவே பட்டணத்தை வந்து அழிக்கும்படிக்கு ஏசப்பா என்ன செய்யறாருன்னா கட்டளையிடுறாரு. அப்ப அங்க போய் நினிவே பட்டணத்துக்கு போய் அங்க உள்ள மக்கள் வந்து அறிஞ்சிட்டாங்க, இந்த தேசம் வந்து அழிய போகுது, நினிவே பட்டணம் வந்து அழிய போகுது, பாவத்தால அந்த இது வந்து அதிகரிச்சிருச்சு. அத வந்து ஏசப்பாவால தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ யோனா போய் வந்து அழிக்கணும்னு சொல்லி போகும்போதும் அந்த நினிவே மக்கள் அறிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபாஸ்டிங் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, அவங்க இருதயத்தை வந்து மாற்றுது. பாவத்துல இருந்துட்டோம், நம்மளுடைய இது பட்டணமே அழிய போகுது, நினிவே பட்டணமே அழிய போகுது அப்படின்னு இது பண்ணும் போச்சும் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபாஸ்டிங் ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வருது. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அவங்க இருதயம் மட்டும் மாற்றம் வரல, அவங்க ஜெபிச்ச ஜெபம் ஏசப்பாவோட இருதயத்தையே ஒரு வித்தியாசமான இருதயமா மாச்சுச்சு. ஏசப்பா தான் என்ன செய்யறாரு, கட்டளையிடுறாரு யோனாக்கு, அப்படிதானே? அப்போ இவங்க ஜெபிச்ச ஜெபத்தால அவர் ஏசப்பா வந்து என்ன செய்யறாருன்னா மனசு உருகி மனம் மாறுறாரு. சரி, ஒரு வாய்ப்பு நம்ம வந்து கொடுப்போம் இந்த மக்களுக்குன்னு சொல்லி நினிவே பட்டணத்தை அழிக்காம இந்த உபவாச ஜெபம் காக்குது. அப்போ நீங்க யோசித்துக்கிடுங்க, உபவாச ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடியோ மூலமா, சரியா? உபவாசம் வந்து ஏனோ தானோ நான் உபவாசம் இருக்கேன் அப்படிங்கிறது இல்ல. நம்மளுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து தேவனோடு வாசம் பண்ணணும். நம்மளுடைய ஜெபம் அவரையே அசைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்னா ஜெபம் இருக்கணும். இன்னும் அடுத்தபடியா நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவோட பேசணும், இடைப்படணும், ஸ்துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அப்படி ஜெபிச்சு இது பண்ணும் போச்சும் தேவனிடத்துல இருந்து நம்மளுக்கு கட்டாயமா நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போச்சு நம்மளுடைய உபவாசத்துக்குள்ள பதில வந்து என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சா கமெண்ட்ல ஆமேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வேதத்துல உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்கல்ல, அவங்களோட ஜபத்தை கேட்டு தேவன் வந்து பெரிய பெரிய காரியங்களை வந்து செஞ்சாரு. இவங்க தானியேல், யோனா இவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்து பைபிள்ல இருக்குது. உபவாசம் இருந்து ஜெபிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனாங்க. தேசங்களிலே ஜனங்களிடையே சமாதானமும் அமைதியும் நிலவனும் சொல்லி உபவாசம் இருக்காங்க. புதிய எழுப்புதல் ஒண்ணு வரணும் அப்படின்னு உபவாசம் இருக்காங்க. வாழ்வாதாரம், நம்மளுடைய லைஃப்ல நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் எவ்வளவோ பாக்குறோம், அந்த வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கிறாங்க. பொருளாதாரம் செழிப்பாக மாறணும், பொருளாதாரத்தால கஷ்டப்பட்டு தானே நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய பொருளாதாரம் என்ன செய்யணும்னா அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியும் ஃபாஸ்டிங் பிரேயர் தேவை. தேவைகள் சந்திக்கப்படணும், ஆரோக்கியம் சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து உபவாச ஜெபம் வந்து ரொம்பவே தேவையா இருக்குது.